சார் வணக்கம். உங்க பெயர் சொல்லிடுங்க சார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னு சொல்லிடுங்க சார். என் பெயர் பாரத் கென்னடி. நான் தேவேந்திர குலவியலாளர், சென்னை உதவி மையம் அறக்கட்டளை கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். இந்த பத்திரிகை சந்திப்பதனுடைய நோக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி தனி பங்கீடும் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்துவதற்கு அறிவித்திருக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழகத்தில் முக்கியமாக கட்டாயமாக பல்வேறு முறை நடத்த வேண்டும் என்று அனைத்து சாதி சங்கங்களும் கேட்டிருக்கின்றன, அரசியல் கட்சிகளும் கேட்டிருக்கின்றன. சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் 9% மக்கள் தென் மாவட்டங்களில் இருக்கின்றனர். அந்த 9% மக்களுக்கும் இதுவரை நாங்கள் பட்டியலில் இருந்து, எஸ்சி பட்டியலில் இருந்து பிசி பட்டியலில் செல்வதற்கு 1936 இருந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். 1936க்கு முன்னால் வன்னியர்கள், நாயகர்கள், நாடார்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலில் இருந்தார்கள். 1936 அவர்களுக்கெல்லாம் ஆளுமைகளாக சவுந்தரபாண்டிய நாடார், ராசுப்படையாச்சியார் போன்றவர்கள் இருந்த காரணத்தால் 36 பிரிட்டிஷ் அரசாங்கம் பட்டியல் இனத்தையும் பல்வேறு பகுதிகளாக பிரிப்பதற்கு கேட்டபோது, இங்கே தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உழவர் பெருங்குடி மக்கள் சென்னையில வந்து அறிக்கை கொடுக்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஆளுமை இல்லாத காரணத்தால் அவர்களை பட்டியலிலே தள்ளி எஸ்சி என்று ஆக்கிவிட்டார். இங்கு சாதி ஒரு முக்கியமான காரணம் இல்லை. ஆனால் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் விவசாய குடிகள். இவர்கள் இழி தொழில் செய்வதில்லை. இழி தொழில் என்பது தவறானதல்ல. ஆனால் வேளாண்குடி பிணம் புதைப்பதோ, முகச்சவரம் செய்வதோ, துணி துவைப்பதோ போன்ற தொழில்கள் செய்யாதவர்களை ஆதி காலத்தில் இருந்து பட்டியலிலே வைக்காமல் இருந்து அவர்களை நல்ல குடிகளாகவும் மற்றவர்களையும் குடிகளாக வைத்திருந்த காலகட்டத்தில் எங்களை தவறுதலாக பட்டியலில் சேர்த்ததை நாங்கள் எதிர்த்து பிசி பட்டியலுக்கு செல்வதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா புரிந்து கொண்டு கடந்த தேர்தல் அறிக்கையில், அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் பட்டியல் வெளியேற்றத்திற்கு தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பிசி பட்டியல் சேர்க்க பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிக்கிறது என்று அறிவித்தார்கள். தென் மாவட்டங்களிலே திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் மற்றும் பல கட்சிகள் இவர்களுக்கு மாவட்ட மாநில பொறுப்புகள் கொடுக்காத காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில பொருளாளர் பதவி, மாநில இளைஞரணி தலைவர் பதவி, மாவட்ட தலைவர் செயலாளர்கள் 20 பேர், மாநில துணை பொதுச் செயலாளர்கள் 10 பேர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரே தேவேந்திர குல வேளாளர். அதை போல பல்வேறு காலகட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக அவர் பல போராட்டங்களை முன்னின்று தென் மாவட்டங்களில் எடுத்து, வடக்கே வன்னியர்களும் தெற்கே தேவேந்திர குல வேளாளர்களும் ஒருதாய் மக்கள் என்று ஒருதாய் மக்கள் மாநாடு மதுரையில் நடத்திய ஒரு தமிழின போராளி. சாதிய அடையாளம் தமிழகத்தில் ஒழிக்க முடியாது. ஆனால் சாதியை மறந்து நாம் சலுகைகளை பெறுவதற்காக இந்த பட்டியலிடம் அல்ல, ஒரு சமூகத்தின் பொது சமூக அங்கீகாரத்திற்காக இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நாம் கேட்கிறோம். அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு முழு ஆதரவு தரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், தமிழின போராளி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு தேவேந்திர குல சென்னை வாழ் 30 சங்கங்களுக்கும் நாங்கள் தகவல் சொல்லியிருக்கின்றோம். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள சங்கங்களுக்கும் தகவல் சொல்லியிருக்கின்றோம். அனைவரும் ஆதரிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தேவேந்திர குல வேளாளர் பங்களிப்பார்கள். அது ஊடகங்களுக்கும் தெரியும். எங்கள் சென்னை உதவி மையம் அறக்கட்டளை அனைத்து மக்களுக்கும் தகவல் கூறியிருக்கிறோம். அனைவரும் நடக்கக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 1936 இருந்து நீங்க சொல்றீங்க அந்த பட்டியல் வெளியேற்றத்துக்காக நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, பல கட்சிகளோட பாமக கூட்டணியில இருந்தாங்க. அப்ப அதற்கான முன்னெடுப்பு இது வரைக்கும் ஏன் எடுக்கலன்னு நினைக்கிறீங்க? இப்ப 108 ஜாதிகள் இணைத்து எம்பிசியா கொண்டு வந்தாரு கலைஞர் கருணாநிதி. அப்ப இதற்கான விஷயத்தை ஏன் முன்னெடுக்கல? அரசியல் ஆளுமைகளாக, மாவட்ட செயலாளர்களாக அரசோடு நெருங்கி பழகக்கூடிய எந்த மாவட்ட செயலாளர்களையும்
திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் நியமிக்கவில்லை. 8% இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் மக்களை இழிநிலையிலேயே மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட கிளை செயலாளர் இந்த மாதிரி பதவிகள் தான் தந்தார்களே ஒழிய 4% இருக்கக்கூடிய பிற சமூக மக்களுக்கு மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் கொடுக்கிறார்கள், மந்திரி கொடுக்கிறாங்க. இதுவரைக்கும் யாருக்கு மந்திரி தந்திருக்காங்க? இதுவரைக்கும் எந்த அரசும் 75 ஆண்டுகால நம்ம தரவில்லை. ஆகவே மந்திரிகள் தராங்கன்னா ஆயுத நலத்துறை கொடுக்குறாங்க. இதுல எங்களுக்கு பெரிய சீர்கேடாக தேவேந்திர குல வேளாளர்களை எங்களுக்கு சான்றுகள் தரும்போது, இப்போ 2016 முன்னால் இந்து தேவேந்திர குல வேளாளர், இந்து நாடார், இந்து கோனார், இந்து பிள்ளைன்னு இருந்த அதை தமிழக அரசு வெறும் சாதி சான்றிதழ் தான் வருகிறது, இந்து என்பது மறுக்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தேவேந்திர குல வேளாளர் மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த நிலை கிடைப்பதற்காக பிசி பட்டியலுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு 4 மந்திரி தந்தாகணும், 10 மாவட்ட செயலர் தந்தாகணும், மாநில பொறுப்பு தந்தாகணும். இல்லை என்றால் மிகப்பெரிய இவங்க வலுவான ஜாதி, உழைக்கும் ஜாதி, வாரியார் ஜாதி அப்படிங்கிறதுனால இவங்களை உள்ளே கொன்ற மாட்டேங்குது. தமிழ் சமுதாயத்துல நம்மளுடைய சமூகம் தான் நிறைய விழுக்காடு இருக்குது. இந்த சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய ஓட்டை வச்சுதான் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியாக இருந்தாலும் சரி ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து நமக்கு இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வலுவான ஒரு இனத்திற்கு, தமிழ் இனத்திற்கு, ஆதி குடிகளுக்கு ஏன் இந்த பட்டியலை அவங்க வெளியேற்றம் பண்ணல? இது மத்திய அரசு பண்ணணுமா, மாநில அரசு பண்ணணுமா? எங்க தவறு நடக்குது? தவறு மாநில அரசுக்கு. நாங்க இதுவரை 10 கடிதங்கள் கொடுத்திருக்கிறோம். மாநில அரசு ஒரு போஸ்ட்மேன் வேலையை கூட இதுக்கு செய்ய மாட்டேன். சமூக நீதி பேசக்கூடிய, சமூக நீதி என்று பேசிட்டு தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு எந்த பதவிகளும் வழங்கல. பதவிகள்னா நாங்க கேட்கறது 4% இருக்கக்கூடியவங்களுக்கு 4 மந்திரி கொடுத்திருக்காங்க, 3% இருக்கிறவங்களுக்கு 7 மந்திரி கொடுத்திருக்காங்க, 8% இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அதிமுகவும் புறக்கணிச்சிருக்கு, திமுகவும் புறக்கணிச்சிருக்கு, காங்கிரசும் புறக்கணிச்சு. அனைத்து கட்சிகளும் தென் மாவட்ட தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுக்கவே இல்லை. அதனால நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறோம்.